தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத் துறையும் தமிழிசை கல்வி இலக்கிய கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைப்புலம் இவர்களெல்லாம் சேர்ந்து நடத்துகிற இந்த அற்புதமான ஒரு தமிழிசை மாநாடு. இந்த மாநாட்டிலே எனக்கும் ஒரு சிறிய பங்களிப்பினை வழங்கியமைக்கு என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக புருஷோத்தமன் அவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கு பெற வேண்டும் என்று கேட்டார். நான் உடனே ஒப்புக்கொண்டேன். காரணம், தமிழிசையை வளர்க்கும் எந்த அமைப்பாக இருந்தாலும் அதற்கு நான் தலை வணங்கி உடனே வந்து விடுவேன். இது என்னுடைய பழக்கம். அப்படி இன்றைக்கு தமிழிசையை வளர்ப்பதற்காக வந்திருக்கிற இந்த கழகத்தினை நாம் பணிவோடு வரவேற்போம். இந்த இசை நிகழ்வு வழக்கமாக நடைபெறும் இசை நிகழ்வு அல்ல. இட் இஸ் நாட் அ கான்சர்ட், கிளாசிக்கல் மியூசிக் கான்சர்ட் அல்ல. ஆனால் கிளாசிக்கல் மியூசிக் தான், மரபு வழி இசை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்றால் அந்நாளிலே சங்கீத வித்வான்கள்லாம் அதிகம் தமிழ் பாட்டு பாட மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். தமிழ் பாட்டை கடைசியில் பாடுவாங்க. அதை கேட்கறதுக்காக தமிழ் ஆர்வலர்கள் முழு கச்சேரியும் கேட்பாங்க, கடைசியில் பாடுவார் அப்படின்னு. ஆனால் அதை முதன்மையாக பாட வேண்டும் என்று 1943ஆம் ஆண்டிலேயே ஒரு பெரிய தமிழிசை இயக்கத்தை தொடங்கியவர் தான் நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய செட்டிநாட்டு அரசர் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள். நல்ல கைத்தட்டுங்க. ஏன்னா அங்கே தானே இருக்கீங்க, நாம் அங்கே தான் இருக்கோம், அவர் அரண்மனையில். எனவே அதைத் தொடர்ந்து அவருடைய வழித்தோன்றர்கள் டாக்டர் ராஜா சர் முத்தைய செட்டியார் அவர்கள், இன்னும் அவருடைய தோன்றல்கள் MAM ராமசாமி போன்றவர்கள் எல்லாம் இதனை தொடர்ந்து வழி நடத்தினார்கள். அதன் காரணமாக இன்றைக்கு தமிழ் பாடல்களை இசையரங்குகளிலே நிறைய பாடுகிறார்கள். அது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதற்கு நாம் தூண்டுகோலாக இருக்கிறோம், அதுதான் உண்மை. அப்படி அவர்கள் அந்த நாளிலே மேடையிலே பாட தவறிய அந்த தமிழ் பாடல்களை வளர்த்தவர்கள் யார் என்று சொன்னால் நாடக கலைஞர்கள் தான். அந்த நாளில் நாடக மேடை ஏறிய பல கலைஞர்களும் தமிழிலே உரையாடல்களை பேசி தமிழிலேயே பாடல்களையும் பாடி நடித்தார்கள். அப்படி நடித்தவர்களுள் என்னுடைய மரியாதைக்குரிய தந்தையார் தமிழ் நாடக மேதை பத்மஸ்ரீ ஔவை TK சண்முகம் அவர்களும் ஒருவர். அப்படி மேடைதோறும் தமிழ் பாடல்களை பாடி வளர்த்தார்கள். பாடல்கள் தான் அதிகம், அன்றைக்கு எல்லாமே பாட்டு தான், உரையாடல்கள் குறைவாக இருக்கும். அப்புறம் காலப்போக்கில் உரையாடல்களை அதிகப்படுத்தி பாடல்களை குறைத்தார்கள். இன்றைக்கு பாடல்களே கிடையாது. அதுதான் இன்றைய நாடகம். ஆனால் நாடக இலக்கணம் எது தெரியுமா? அது எங்கள் தந்தையாரிடம் பயின்ற மாணவர் கலைஞர் AP நாகராஜன் அவர்கள் பின்னாளில் பெரிய இயக்குனராக வந்தார் திரைப்படத்தில். என் தந்தையாருடன் இணையாக ஜோடி சேர்ந்து பெண் வேடம் தாங்கி நடித்தவர். அந்த படத்தை பார்த்தால் அவர்தான் நாகராஜன் என்று சொல்லவே முடியாது. அவர் திருவிளையாடல் என்ற படத்திலே நாடகத்தின் இலக்கணத்தை ஈசன் சொல்வதாக ஒரு காட்சியிலே அமைத்தார். நடிகர் திலகம் அவர்கள் சொல்வார், நாகேஷ் அவர்கள் கேட்பார், கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? இல்லை, நீங்களே கேளுங்க, எனக்கு கேட்க தான், நான் கேட்குறேன், எனக்கு கேட்க தான் தெரியும்பார். அதில் அவர் கேட்பார், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையிற் சிறந்தது இயலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் என்று அந்த வசனம் வரும்.
அப்படியெல்லாம் நாடகம் என்பதற்கு இலக்கணம் என்னென்னா நடிப்பு பாட்டு ரெண்டும் இருக்கணும். பாட்டு இல்லாமல் நாடகம் இருக்கக்கூடாது, இலக்கணமே இல்லை. அதுக்கப்புறம் தான் கேட்பார், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீர், அறிவுக்கு நான் ஐயா நீர் புலவர்னு காலில் விழுந்துடுவார். அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதான் அந்த நடிப்பும் பாட்டும் என்பதை ஈசன் வாயிலாக வர வேண்டும் என்று அந்த வசனத்தை எழுதினார். இறைவனே சொல்வது போல அப்படி பாடல்களாக நிறைந்து நாடகங்களை நடத்தி, இசை நாடகம் இன்றைக்கி ஏதோ அங்கங்கே நடக்குது, அதிகம் இல்லை. அதில் வளர்ந்தவர்கள் தான் பழைய கலைஞர்கள், பாடத் தெரிந்தவர்கள். அன்றைக்கு பாடத் தெரிந்தவர்களுக்குத்தான் நாடகத்திலே வேடம் கொடுப்பார்கள். இன்றைக்கு பேசவே தெரிய வேண்டாம். ஆமாம், ஏன்னா அதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க, டப்பிங் கலைஞர்கள்னு. உணர்ச்சியை கொடுத்து அவங்க பேசுவாங்க. இதோ ஒலிப்பதிவாளர் அண்ணா உட்காந்துருக்கார் ரகு, அவருக்கு தெரியும். எவ்வளவோ ஒலிப்பதிவு பண்ணவர், டப்பிங் வாய்ஸ் கொடுப்பாங்க. அதனால் காலப்போக்கில் எல்லாம் தேஞ்சு போச்சு ஒரு மாதிரி. ஆனால் அன்றைய தினம் பாட்டு தான் பிரதானம். அதிலே குறிப்பாக மேடைக்காகவே நாடகங்களை ஒழுங்குபடுத்திய ஒரு மகான் அவர்தான் திரு சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக உலகிலே சாமின்னு சொன்னால் அவர் தான். எப்படி பாகவதன்னு சொன்னால் தியாகராஜ பாகவதரை குறிக்குமோ, கலைவாணர்னு சொன்னால் எப்படி என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை குறிக்குமோ, அவ்வை என்று சொன்னால் எப்படி எங்கள் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களை குறிக்குமோ, அதே போல் சுவாமிகள் என்று சொன்னால் அது திரு சங்கரதாஸ் சுவாமிகளைத்தான் குறிக்கும். பேரே சொல்ல வேண்டாம். சாமி நாடகம், சாமி பாட்டு. அப்படி சாமி பாட்டில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்க போகிறேன். அன்றைக்கி நாடக மேடையில் பாடின ஒரு விநாயகர் பாடல் மரபு வழி இசை, இதைத்தான் பாடியிருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு அதை பயிற்றுவித்து தான் நடிக்க வைப்பாங்க. அப்புறம்தான் உரையாடலை, முதல்ல பாடணும், பாட்டு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி அமைந்த ஒரு அற்புதமான பாடல், முதல் பாடல் நான் பாடி துவக்குகிறேன். இது ஒரு மியூசிக்கல் டெமோ. இது ஒரு இசை விளக்கத்தோடு கூடிய நிகழ்ச்சி, வெறும் கான்செர்ட் இல்லை பாடிட்டு போகிறதுக்கு, அது வேறு. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் ஒரு அதிர்ஷ்டசாலிகள், அப்படி தான் சொல்லணும். வராதவர்களும் துரதிர்ஷ்டசாலிகள் தான். கேட்க முடியாதுல்ல, யார் பாடுறாங்க, எவ்வளோ பேர் பாடி காட்டுறாங்க. இதை அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பாடினா அதிசயம். ஆனால் இன்றைக்கி முழுக்க முழுக்க நீங்கள் அதை கேட்க வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது. இதில் நீங்கள் கேட்க போகிற பாட்டெல்லாம் பாருங்கள். எப்பேற்பட்ட தமிழை பாடி அவர்கள் தமிழ் வளர்த்தார்கள். என்னுடைய ஆய்வு சப்ஜெக்டும் இதுதான், நாடகமும் தமிழிசையும் என்ற என்னுடைய ஆய்வு நூலுக்குத்தான் எனக்கு முனைவர் பட்டம் கொடுத்தார்கள். எனக்கு டாக்டரேட் கொடுத்தாங்க. அதில் பிஹெச்டி. என்னுடைய ஆய்வு சப்ஜெக்ட் அதுதான், நாடகமும் தமிழிசையும், நாடக மேடை வளர்த்த தமிழிசை. அதுதான் இது. இந்த பாட்டில் புராண நிகழ்வுகளையெல்லாம் சொல்கிறார் சாமி. விநாயகர் எப்பேற்பட்டவர், அவ்வைக்கு கைலாயத்தை காட்டினவர், முருகனுக்கு வள்ளி மனம் முடிச்சு வச்சவர், ராவணனை குட்டியவர், அந்த மாதிரிலாம் சம்பவங்கள் வரும். கொம்பை ஒடிச்சு பாரதம் எழுதினதெல்லாம் சொல்கிறார் பாட்டில். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாட்டில் நாம் இப்போ தொடங்குவோம். அதுதான் முதல் பாடல். தும்பிக்கை தேவன் துணை, தும்பிக்கை தேவன் துணை, இந்த தொல்லுலகில் வேறு இல்லை என்றே கூறு. தும்பிக்கை தேவன் துணை, இந்த தொல்லுலகில் வேறு இல்லை என்றே கூறு. தும்பிக்கை தேவன் துணை, இந்த தொல்லுலகில் வேறு இல்லை என்றே கூறு. தும்பிக்கை தேவன் துணை. ஆ
நம்பி திருவடி நாளும் துதிப்பார்க்கு நம்பி திருவடி நாளும் துதிப்பார்க்கு நம்பி திருவடி நாளும் துதிப்பார்க்கு நலமுடன் அருள் தரும் நாதன் புலன் வெல்ல மதி புகழ் போல நலமுடன் அருள் தரும் நாதன் புலன் வெல்ல மதி புகழ் போல தும்பிக்கை தேவன் இந்த தொல்லுலகில் வேறு இல்லை என்றே தும்பிக்கை தேவன் துணை அவ்வைக்கு கைலாயத்தை காட்டினோன் அவ்வைக்கு கைலாயத்தை காட்டினோன் அன்பு தம்பி குகனுக்கு பெண் கூட்டினோன் அவ்வைக்கு கைலாயத்தை காட்டினோன் அன்பு தம்பி குகனுக்கு பெண் கூட்டினோன் அற்புதன் கற்பிதன் பொற்பாதன் பொற்பாதம் அற்புதம் கற்பிதன் பொற்பதம் அற்புதம் கற்பிதன் பொற்பாதம் அற்புதம் கற்பிதன் பொற்பாதம் அண்டி நின்றவர் துன்பம் என்பத அன்று சென்றிட நன்கு வந்தருள் தும்பிக்கை தேவன் அண்டி நின்றவர் துன்பம் என்பத அன்று சென்றிட நன்கு வந்தருள் தும்பிக்கை தேவன் இந்த தொல்லுலகில் வேறு இல்லை என்றே கூறு தும்பிக்கை தேவன் துணை கொம்பொன்றொடித்து பாரதத்தை தீட்டினோன் கொம்பொன்றொடித்து பாரதத்தை தீட்டினோன் குட்டிய ராவணனை முன்பு வாட்டினோன் கொம்பொன்றொடித்து பாரதத்தை தீட்டினோன் குட்டிய ராவணனை முன்பு வாட்டினோன் கோரிய நேரிலே சேருவார் 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 குற்றமகற்றி விடுப்பவன் நற்றைய உற்று மடுப்பவன் தும்பிக்கை தேவன் குற்றமகற்றி விடுப்பவன் நற்றைய உற்று மடுப்பவன் தும்பிக்கை தேவன் இந்த தொல்லுலகில் வேறு இல்லை என்றே கூறு தும்பிக்கை தேவன் துணை பகாரி சரி தும்பிக்கை தேவன் துணை பகாரி சரி தும்பிக்கை தேவன் துணை கபத சாத பகரி சரி தும்பிக்கை தேவன் துணை கபத சரி கரி சரி சத சத பத பகரி சரி தும்பிக்கை தேவன் துணை சரி கபத சரி கரி தச பத பகாரி சரி தும்பிக்கை தேவன் துணை gari ga 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 ri ri ga ga ri ri ga ri sa da sa ri ga 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 pa 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 da pa ga 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 pa pa ga pa da da pa da sa da ga pa da sa da ri ga pa da sa da sa ri ga pa da sa da ri sa da gari sa da ri sa da da pa ga ri gari sa ri sa da sa ri ga pa da sa ri ga ri
சரி சத சரி சத சரி சரி சத பக பத சரி கரி சத சரி சத பத சரி கரி சத கரி சத பரி சத பத கரி சத பரி சத பத கரி சத பரி சத பக சத பகரி சரி க பத சத பக சரி க பத சத பக சரி க பத கரி சத பரி சத பத கரி சத பரி சத பத கரி சத பகரி சரி தும்பிக்கை தேவன் தோன்றே இந்த தொல்லுலகில் வேறு இல்லை என்றே கூறு தும்பிக்கை தேவன் துணை ஆ ஆ ஆ ஆ நமக்கு டைம் இருக்கு, ஓட வேண்டாம். அதாவது அற்புதன் கற்பிதன் பொற்பாதன் அந்த சந்தங்கள் பாருங்க. அருணகிரியாருடைய திருப்புகழ் சந்தம் மாதிரி எழுதக்கூடியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். இந்த பாட்டை பாடணும். இன்னொரு பாட்டு இருக்கு, மூல மந்திர மோனனர் பொருளே தோடியில் ஒரு பாட்டு இருக்கு. எங்கேயாவது நாடக மேல போய் வாய்ப்பு கேட்டாங்கன்னா கூட மூல மந்திரம் தெரியுமாம்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. என்னடா மூல மந்திரம், சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவரனம் சதுர்பூஜம் பிரசன்னவதனம் இதை கேட்குறாங்களான்னு கேட்பாங்க. அது இல்லையா, நாடக கம்பெனியில் மூல மந்திரம் தெரியுமான்னு. மூல மந்திர மோனனர் பொருளே மிக மூஷிக மேரும் அப்படி வரும் அந்த பாட்டு. இது ஒரு அடையாளம் இந்த பாட்டெல்லாம். இப்போ இதில் பாருங்க, நாடக பாட்டில் என்னென்னா நல்ல ரிச்னஸ் இன் கிளாசிக்கல் மியூசிக். அதாவது சங்கீதமும் ரொம்ப ரிச்சாக இருக்கும், பாடல்களும் அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவங்க மனப்பாடம் பண்ணி, நான் கூட சிலதை இப்போ பார்த்து பாட வேண்டியதாக இருக்குது. எங்கள் வாத்தியார் பக்கத்தில் இருந்தால் அடிச்சே இருப்பார் இப்போ என்ன. இங்கே அந்த மாதிரி வாத்தியார் எனக்கு ஒருத்தர் வேலூர் இசை பேராசிரியர் டி.ஏ. சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார், அப்பாதுரை ஆச்சாரியாருடைய மகன். கிருபானந்த வாரியார் சுவாமிக்கு திருப்புகழ் குருவாக இருந்தவர். அப்பாதுரை ஆச்சாரியாருடைய மகன் தான் என்னுடைய ஆசிரியர். மற்றொரு ஆசிரியர் நம்ம ஐயா தண்டபாணி தேசிகர் ஐயா, இசைக்கல்லூரி முதல்வராக இருந்தார். அவர் வீட்டிலேயே குருகுலமாக இருந்து நான் கற்றுக்கொண்டேன் தமிழ் பாடல்களை எல்லாம். அப்படி 2 குருமார்கள் எனக்கு. ஆனால் பார்த்து பாடக்கூடாது, அதுக்கு அவ்வளோ ஒரு அப்ளாஸ். ஏன்னா கூட்டத்தை பாடாமல் தப்பிக்க முடியாது, நடிகர்கள் பாடியே ஆகணும். பவளக்குடி நாடகத்தில் கிருஷ்ணர் பாடுற பாட்டு, காமி சத்யபாமா கதவை திறவாய், காமி சத்யபாமா கதவை திறவாய், கதவை திறவாய் 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 திறவாய், எங்கள் காமி சத்யபாமா கதவை திறவாய், கதவை திறவாய் 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 திறவாய், எங்கள் காமி சத்யபாமா கதவை திறவாய். பூமி புகழும் நேயன் புழுதியடைந்த வாயன், பூமி புகழும் நேயன் புழுதியடைந்த வாயன், நேமி வசந்தன் நானடி, நேமி வசந்தன் நானடி, நானடி நானடி நானடி, எங்கள் காமி சத்யபாமா கதவை திறவாய். அக்கிரமங்கள் செய்திடும் அசுரர் அழித்திடும், அக்கிரமங்கள் செய்திடும் அசுரரை அழித்திடும், சக்ராயுதன் நானடி, சக்ராயுதன் நானடி, நானடி
நானடி நானடி எங்கள் காமி சத்யபாமா கதவை திறவாய் கதவை திறவாய் 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 எங்கள் காமி சத்யபாமா கதவை திறவாய் கதவை திறவாய் கதவை திறவாய். இது பவளக்குடி நாடகத்தில் கிருஷ்ணன் பாடுற பாட்டு. கிருஷ்ணன் யாருன்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பவளக்குடி நாடகத்தில் அர்ஜுனன் வேஷம் டிஆர் மகாலிங்கம், பெரிய பாடகர், உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணன் வேஷம் யாருன்னா எஸ்டி சுப்பலட்சுமின்னு ஒரு நடிகை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருன்னு சினிமாவை சொன்னால் தான் தெரியும். இன்றைக்கி சினிமாவை சொல்லலைன்னா தெரியாது எதுவுமே. கல்யாண பரிசுன்னு ஒரு படம், பழைய படம், இயக்குனர் ஸ்ரீதர் தயாரித்தது, இயக்குனர். அந்த படத்தில் சரோஜா தேவிக்கு அம்மாவாக வருவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள் யாருன்னு. அந்த அம்மா தான் கிருஷ்ணர் வேஷம். பெண் வந்து ஆண் வேடம் போட்டிருப்பாங்க. அர்ஜுன வேஷம் மகாலிங்கம். என்ன நாடகம், எப்படி பாடினாங்க, என்ன பாட்டு நான் கேட்டேன். மாணவ பருவத்தில் அந்த நாடகத்தை நான் பார்த்துருக்கேன். அது ஒலிப்பதிவெல்லாம் நடந்திருக்கு. அப்படி ஒரு பாட்டு, நாடக பாட்டு பாடுறது சுலபம் இல்லை. இப்போவே நான் வந்து ஒரு அரை சோரம் அதிகமாக வச்சுருக்கேன் சுதி. நான் இதை விட இன்னும் ஒரு அரை சோரம் கம்மியாக பாடுறேன் கான்சர்ட்டில். இன்றைக்கி நாடக பாட்டு பாடணுங்கிறதுக்காக அரை சோரம் கூட வச்சுருக்கேன். கொஞ்சம் கஷ்டம். ஆறரை யார் சுதி? மகாலிங்கண்ண சுதி சொல்கிறார் பாருங்க, ரெக்கார்ட் பண்ணவருக்கு தெரியும். 6.5 கட்ட சுதி பாட முடியாது. பாடி காட்டுறேன், ஒரு பாட்டு பாடுறேன். மகாலிங்கண்ணனை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? அது பாருங்கள், எஸ்ஜி கிட்டப்பா அவர்கள் இலங்கைக்கு போயிருந்தார் நாடகம் நடத்துகிறது. எஸ்ஜி கிட்டப்பான்னு பெரிய நாடக கலைஞர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, எஸ்ஜி கிட்டப்பா அவருடைய சங்கதி ரெக்கார்ட்லலாம் வந்திருக்கு. அந்த சங்கதியெல்லாம் போட்டு பாடவே முடியாது. பாடுற ஒரே ஆள் யாருன்னா டிஆர் மகாலிங்கம் அவர்கள். வேறு ஒருத்தராலையும் பாட முடியாது. பார்த்துருக்கலாம், டிஆர் மகாலிங்கம் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்கள, செந்தமிழ் தேன்மொழியாள்னு ஒரு பாட்டு பண்ணார். அவர் தான், அது சொன்னால் தெரியும். அவர் பாருங்கள், அந்த நாடகத்தில் ரொம்ப பாடல்கள் நிறைய இருக்கும். அந்த பாட்டெலாம் பாடுறது கஷ்டம். சத்தியவான் சாவித்திரின்னு ஒரு நாடகம், சத்தியவான் சாவித்திரி. இதில் சத்யவானுடைய அம்மா அப்பாவை கொன்னுடுறாங்க. கண்ணை குருடாக்கி ஒரு பகைவன் சண்டையில் வந்தவன் பண்ணிடுறான். இந்த செய்தி சத்யவான்கிட்ட வருது. இந்த செய்தி என்ன? அப்போ சத்யவானுக்கு ஒரு கோபம் வருது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு. அட்டானான்னு ஒரு ராகம், வீரமான பாட்டெல்லாம் அதில் தான் பாடுவாங்க. ததரி அட்டானா இதில் தான் பாடுவாங்க. ஒரு பாட்டு பாருங்க. இந்த பாட்டை மூச்சு எங்கே விட்டு எப்படி பாடினாங்கன்னே தெரியாது. மூச்சு விடாமல் பாட்டெல்லாம் பின்னாடி படத்துலலாம் கூட பாடினாங்க. அந்த காலத்துலேயும் இது எப்படி பாடியிருப்பாங்க பார்த்து. இப்போ இந்த பாட்டை முன்னேன்னு சொல்கிறேன். இந்த பாட்டை தப்பு இல்லாமல் ஒருத்தர் படித்து காட்டிட்டா அவங்களுக்கு திரைப்பட வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க டெஸ்ட் வச்சுக்கலாம். திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கேட்டு வர்றாங்க இல்லையா, இந்த ஒரு பாட்டை படிப்பா போதும், சாமி பாட்டு படித்து காட்டு போதும். ரொம்ப கஷ்டம். அது சும்மா சொல்கிறேன் முதல்ல, அப்புறம் பாடி காட்டுறேன். இப்படி செய்திட்ட துஷ்டன் எப்படிப்பட்டவன் கிட்டி கைப்பிடியாக பிடித்தடி திடித்து திடித்து குப்புற வீழ்த்தி உதைப்பேன், உதை தப்புறம் உடலை சிதைப்பேன். தப்பிதமில்லாத பொம்மை பத்தினியினோடு கண்ணை, தப்பிதமில்லாத பொம்மை பத்தினியினோடு கண்ணை சுற்றி காட்டி விட்டவரை வெட்டி கொள்ளாமல் போவேனோ. இப்படி செய்திட்ட துஷ்டன் எப்படிப்பட்டவன் கிட்டி கைப்பிடியாக பிடித்தடி திடித்து திடித்து குப்புற வீழ்த்தி உதைப்பேன், உதை தப்புறம் உடலை சிதைப்பேன். இதுதாங்க பாட்டு. இதை சரியாக பாடலன்னா சாமி அடிப்பார். பெரம்பு வச்சுருப்பார், பக்கத்திலே சைடில் இருப்பார், அங்கே இருப்பார். அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பார், ஈசி சேரில் உட்காந்துட்டு பெரம்பு வச்சு இப்படி காட்டுவார் சரியாக பாடலன்னா. அந்த காலம் பாருங்க.
அந்த பாட்டில் சத்யவான் பிரதாபங்களையெல்லாம் சொல்கிறான். எரிபடை, குத்துப்படை, விடுபடை, வெட்டுப்படை, எய்படை எல்லாம் பயின்றவன் அவர் 5 சொல்கிறாரா. இது எல்லாத்தையும் ஒரு படத்தில் காட்டினாங்க சமீபத்தில். பாகுபலின்னு ஒரு படம் வந்தது, நீங்கள் பார்த்துருக்கலாம். பாகுபலி இந்த 5 படையும் காட்டினாங்க, 5 சண்டை முறைகளையும் காட்டினாங்க. எரிபடை, வேல் எரியிறது. குத்துப்படை, மல்யுத்த மாதிரி கீழே இறங்கி கையில் சேட்டை போடுறது. எரிபடை, குத்துப்படை, விடுபடை, அதாவது கற்களை வந்து பாறை கற்கள் அப்படியே விடுவாங்க அந்த இதில் மிஷின் மூலம். அது ஒரு கவன்கல் மாதிரி. எரிபடை, குத்துப்படை, விடுபடை, வெட்டுப்படை, அறிவாளை வச்சு சண்டை, காத்தியை வச்சு சண்டை போட்டு இது பண்ணுறது வெட்டுப்படை. எய்படை, அம்பு அடிக்கிறது, வில்லுலேருந்து அம்பு அடிக்கிறது. இதையெல்லாம் அந்த பாட்டில் விளக்குறார். அப்புறம் அரிய ரதகஜ துரக பதாதிகள் அணி வகுக்க கற்றிருக்கின்றவன். அதாவது அந்த படை என்னென்ன படை இருக்குன்னு அந்த வரிசையாக வருது பாருங்கள். அந்த குதிரைப்படை, காலாட்படை, அரிய ரதகஜ, ரதம்னா ரதம், ரதகஜ துரகம் குதிரை, அரிய ரதகஜ துரக பதாதிகள் அணி, இந்த பதாதிகளை பிடிச்சிட்டு வர்ற காலாட்படை, இவங்க எல்லாரையும் நான் வழி நடத்தியிருக்கேன்றான். இந்த பிரதாபத்தோடு சொல்கிறார் பாருங்க இந்த பாட்டு. இப்போ வாசிங்க. இப்படி செய்திட்ட துஷ்டன் எப்படிப்பட்டவன் கிட்டி கைப்பிடியாங்க பிடித்தடி திதிர் தெளி தெளித்து குப்பிற வெளுத்து விதைப்பேன் உதைத்தப்புறம் உடலை செய்தைப்பேன். கப்பிலமில்லாத உண்மை பத்தினியினோடு கண்ணை, கத்திலமில்லாத உண்மை பத்தினியினோடு கண்ணை குத்தி காட்டி விட்டவனை வெட்டி கொள்ளாமல் போவேனோ. இப்படி செய்திட்ட துஷ்டன் இப்படிப்பட்டவன் கிட்டி கைப்பிடியாங்க பிடித்தடி திதிர் தெளி தெளித்து குப்பிற வெளுத்து உதைப்பேன் உதைத்தப்புறம் உடலை செய்தைப்பேன். எரிபடை, குத்துப்படை, விடுபடை, வெட்டுப்படை, எய்படை எல்லாம் பயின்றவன். எரிபடை, குத்துப்படை, விடுபடை, வெட்டுப்படை, எய்படை எல்லாம் பயின்றவன். ஒரு எதிரி இதுவரையும் வரவில்லை என்று மனம் எதிர்பார்த்து கொண்டு நின்றவன். ஒரு எதிரி இதுவரையும் வரவில்லை என்று மனம் எதிர்பார்த்து கொண்டு நின்றவன். அரிய ரதகஜ துரக பதாதிகள் அணிவகுக்க கட்டிருக்கின்றவன். அரிய ரதகஜ துரக பதாதிகள் அணிவகுக்க கட்டிருக்கின்றவன். உங்கள் மைந்தனனை இந்த சண்டாளனை சொல்ல பூமியிலே வந்து பிறந்திருக்கின்றவன். உங்கள் மைந்தனனை இந்த சண்டாளனை சொல்ல பூமியிலே வந்து பிறந்திருக்கின்றவன். சிறிய வயதுள்ளவன் செய்தென்னவென்று பாவி, சிறிய வயதுள்ளவன் செய்தென்னவென்று பாவி, தீவியை உமக்கு செய்தான் சீக்கிரம் கொள்வேனும். அவி இப்படி செய்திட்டன் துஷ்டன் எப்படிப்பட்டவன் கிட்டி கைப்பிடியாக பிடித்தடி திடி தெரி திணித்து உப்புற விழித்து உதைப்பேன் உதைத்தப்புறம் உடலை செய்தைப்பேன். இவ்வளவு தீர்மானத்துக்கு அங்கே இடம் கிடையாது. அதாவது அந்த பிரதாபத்தை எப்படி சொல்கிறான்னா, அந்த சேவகம் வந்து சொன்ன உடனே அதில் வந்து உங்கள் மைந்தனன்னு இந்த சண்டாளனை சொல்ல பூமியிலே வந்து பிறந்திருக்கின்றவன்கிறான். அதாவது அன்னைக்கே பிள்ளைகளை அதாவது அப்பாவை காப்பாற்ற பிள்ளைய சண்டாளன்னு அவரே சொல்கிறார். அப்பாவை காப்பாற்றாத பிள்ளைய சண்டாளன்னு அவரே சொல்கிறார். உங்கள் மைந்தனன்னு இந்த சண்டாளனை சொல்ல பூமியிலே வந்து பிறந்திருக்கின்றவன். பாருங்கள், சிறிய வயதுள்ளவன் செய்தனை வென்று பாவி, தீமையை உமக்கு செய்தான் சீக்கிரம் கொள்வேனோ ஆவி. இப்படி செய்திட்ட துஷ்டன் எப்படிப்பட்டவன் கிட்டி நான் பாட்டு வரும். அதில் எந்த இடத்துல மூச்சை எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, ஒன்றுமே புரியல. அப்படி ஒரு இது நமக்கே தட்டுது, முடியல. ஒரே மூச்சில் சொல்லணும், இல்லைன்னா சாமி அடிப்பார். அப்படிப்பட்ட காலம் பயிற்சி. அதாவது இந்த 36th சேம்பர் ஆஃப் ஷாவோலின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்களே, அதில் சொல்லிக் கொடுப்பான். அந்த சைனீஸ் குங்ஃபு ஆர்ட்ஸில் சொல்லுவான், பல வித்தைகளை கற்றுக் கொடுப்பான். அதை கற்றுக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கற்றுக்கிட்டதவரை அதை எங்கெல்லாம் அதை அப்ளை பண்ணலான்றது கடைசியில் அதை வச்சுருப்பாங்க அந்த படத்தில். அது மாதிரி அந்த பயிற்சி கொடுக்கும்போது அப்படி கொடுக்குறாரு. இன்னொரு பாட்டு பாருங்கள், வள்ளி திருமணம்னு ஒரு நாடகம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ். வள்ளி திருமணம் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பாட்டு இருக்குது. முதல்ல என்னென்னா, முருகனை வந்து வள்ளியை வந்து சாதாரணமாக நினச்சிட்டாலாம். முருகனை என்னை பற்றி, என்னுடைய இதை பற்றி தெரியாது உனக்கு, நான் ஒரு மானை பார்த்தா ஒரு அம்பு அடித்தேன்னா அந்த மான் உடனே கீழே விழுந்துடும், தெரியுமா உனக்கு அப்படின்றார். ஒரு மானை வந்து நான் அடித்தேன்னா உடனே விழுந்துடும். அப்படிப்பட்ட வீரன்னா என்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறியா அப்படின்னு வள்ளியை அவர் கேட்குற மாதிரி ஒரு பாட்டு. இதை நான் அமெரிக்காவில் பாடின போது எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். 4 வரி பாட்டு தான், 4 வரி. அவங்களுக்கு அதிசயமாக இருந்தது. ஏன்னா அந்த ஸ்பீடில் தான் பாடுவாங்க. அன்றைக்கி எல்லாமே வேகம்தான். சவுக்கமாக பாடினா கைதட்டிலே தட்ட மாட்டாங்க, எல்லாம் ஸ்பீடாக இருக்கணும் பாட்டு.
அதில் பாருங்கள், இப்போ நான் சொல்கிறேன், போது பாரதி நான் என்ன பாடினேன் சொல்லுங்கள், சும்மா உங்களை டெஸ்ட்டு. போது பாரதி வேகம்தான் என்ன பண்ணேன் தான் பாட்டுங்க. போகுது பார் அதிவேகமதாய் ஒரு மான், இதுதான் அந்த வரி நான் சொன்னது. போகுது பார் அதிவேகமதாய் ஒரு மான், புள்ளிமானம் கலைமானம் குடி துள்ளியிக்கானகந்தனில் சாகுது பாரிங்கணும் சம்பிரதாயத்தாலே கணே ஏகுது பார் என் முன்னே இரு துண்டாக முன்னாலே. இதுதான் பாட்டு. இந்த பாட்டை அவங்க ஸ்லோவாக பாடணும், ஸ்லோவாக ஒன்று பாடி காட்டுறேன், அதையும் பாடுறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். போகுது பாரதி வேகமதாய் ஒருமான், போகுது பாரதி வேகமதாய் ஒருமான், துள்ளிமானம் கலைமானம் குடி புள்ளிமானம் கலைமானம் குடி துள்ளியிக்கானகம் தன்னில் சாகுது பாரிங்கணும் சம்பிரதாயத்தாலே கணை சாகுது பாரிங்கணும் சம்பிரதாயத்தாலே கணை எகுது பார் என் முன்னே இரு துண்டாக முன்னாலே போகுது பாரதி வேகமதாய் ஒருமான். தான் பாட்டு. அந்த பாட்டை அவங்க எப்படி பாடுவாங்கன்னா, வேகம் போகுது பாரதி வேகமான் புள்ளிமானம் கலைமானம் குடி துள்ளியி கானகம் தண்ணில் சாகுதி பாரிங்கணும் சம்பிரதாயத்தாலே கணை சாகுதி பாரிங்கணும் சம்பிரதாயத்தாலே கணை எகுது பார் என் முன்னே இரு துண்டாக முன்னாலே போகுது பாரதி வேகமான். இப்படி பாடுவாங்க. இப்படி அப்போ தான் கை தட்டுவாங்க. இப்போ தட்டினீங்க இல்லையா, இதை மாதிரி இல்லைன்னா தட்ட மாட்டாங்க லேப்ஸில். அந்த மாதிரி காலம், வேலை வாங்கின காலம் கலைஞர்களை. இன்றைக்கி அவங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு சொல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அவ்வளோ ஃபார்வர்டாக வந்துருச்சு ஒளிப்பதிவு முறை. இந்த அண்ணன் பண்ணியிருக்கார் ரகுன்னு, சும்மா ஒரு லைன் சொன்னால் போகிறோம், நான் மிஸ் பண்ணிக்கிறேன் சார். அதை விட சரியாக பாட மாட்டானுங்க. இது போகிற வச்சுங்களேன், இதை யோ ஒரு லைன் தானே, அதை ஒழுங்காக தான் பாடன்னு அவர் சொல்லுவார். பாட மாட்டாங்க, அவ்வளோ செம்பருத்தணும். 10 டேக்கெல்லாம் பாடவே மாட்டாங்க. இப்போ 10 டேக் எடுப்பாங்க, இது நல்லாயிருக்கோ அதை எடுத்துக்கலாம், ஆனால் பாட மாட்டாங்க. இது போகிறோம் சார், அதை வச்சுங்க சார். என்ன சார் நீங்கள் அப்புறம் கன்வீனியன்ஸ் எப்போ தெரியுங்கன்னு கேட்பான். பாடியே முடிக்கல, அப்புறம் என்ன கன்வீனியன்ஸ் அதுக்குள்ளே. இந்த மாதிரி காலம் நுனிப்புல் மேயும் காலம். அன்னைக்கு அப்படி இல்லை, நல்லா பெண்டு எடுத்துருவாங்க, சரியான ஆள் கிடச்சானா அவனை வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரி காலம். இது எல்லா கலைஞர்களும் பெரும்பாலும் பாடுவாங்க, தெரியாத நாடக கலைஞனே கிடையாது. அதான் இந்த போகுது பாரதி வேகம் தான் ஒரு இந்த பாட்டை வந்து பாடுங்கன்னு திரும்பி சொல்லிட்டே இருந்தாங்க, எடுத்துக்கிறதுக்காக வெளிநாட்டில். அப்படி ஒரு பாடலாக அமைஞ்சது. நான் டிஆர் மகாலிங்கன்னு சொன்னேன் பாருங்கள், அவர் வந்து கிட்டப்பாவுடைய நேரடி வாரிசு மாதிரி தான் எடுத்துக்கணும். அதில் கிட்டப்பா ஒரு பாட்டு பாடுவார் சுத்த சாவேரியில், அரபிலும் சில சமயம் பாடுவாங்க. அந்த பாட்டு, எல்லோரையும் போல என்னை எண்ணலாகும் மோடி போடி. இது யார் சொல்கிறாங்க தெரியுமா? கேபி சுந்தராம்பாள் அம்மாவை. அந்த அம்மா போட்டிருக்காங்க வள்ளி வேஷம். இவர் முருகன், இவர் அவர் பிரதாபத்தை சொல்கிறார். வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க என்ன ஓடி ஓடி போறி என்னை யார் நினச்ச அப்படின்னு முருகன் பாடுற பாட்டு. என்ன, எல்லோரையும் போலவே என்னை எண்ணலாகு மோடி போடி, 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 எல்லோரையும் ஜாடை தெரிந்து கொள்ள வேண்டும், சம்பிரமாகவே வில்ல வேண்டும், ஜாடை தெரிந்து கொள்ள வேண்டும், சம்பிரமாகவே வில்ல வேண்டும், செடிமார் போதனைகளை நீ அதம் செய்து தள்ள வேண்டும், செடிமார் போதனைகளை நீ அதம் செய்து தள்ள வேண்டும், பாடி என்னடி ஜாடை என்னடி மோர் உண்பதற்கு வால் உண்பதற்கு தகுமோ, எல்லோரையும் போலவே என்னை
எண்ணலாக மோடி போ எல்லோரையும் இந்த பாட்டை கேட்டு தான் சுந்தராம்பாம்முக்கு அந்த அம்மாவுக்கு அவர் பேரில் ஒரு மயக்கம் வந்தது. கட்டினா இவரை தான் கல்யாணம் பண்ணணும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அது துரதிர்ஷ்டம். அவர் 30 வயசு கூட இருக்கல, ரொம்ப வெரி வெரி யங் ஏஜ். என்ன காரணம்? இந்த கலைஞர்கள் ஏன் அப்படி சீக்கிரம் செத்து போகிறாங்கன்னா, அன்றைக்கு அந்த தொண்டையை அப்படி பாதுகாப்பாங்க. எல்லாம் ஏதாவது குடிக்கணும் கொள்ளணும் அந்த மாதிரி. ஆனால் வேறு பழக்கங்களும் வந்துடும். எல்லாம் சேர்ந்து தொண்டை ஒரு வழியாடானால் என்ன பண்ணுவாங்க, எப்போ இந்த வெந்நீரை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஹாட் வாட்டர். இங்கே கூட பாட்டு பயிற்சி எடுத்துக்கிற மாணவர்கள் இருந்தால் அதையே கடைப்பிடிங்க. ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க, தொண்டை நல்லாயிருக்கும். அந்த தொண்டையை மெயின்டைன் பண்ணுறது பாருங்கள். பக்கத்தில் துண்டில் இந்த மாதிரி துண்டில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கையில் கொதிக்கிற வெந்நீர் புகை வரும், வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு டம்ளரையும் வச்சுக்கிட்டு அவர் அங்கே மேடையில் போய் பாடிட்டு டக்குன்னு இந்த சைடன்ஸுன்னு பேர், அதுக்கு சைடில் வருவாங்க. அந்த டம்ளர் அப்படியே அந்த வெந்நீரில் முக்கி டக்குன்னு அடிச்சிடுவார். என்ன ஆகும்? உள்ள வெந்து போயிடாதா? அவருக்கு ஆகாது. நாளடைவில் அப்புறம் தொண்டையிலேயே பிரச்சனை இறந்து போனார். அதாவது ஹாட் வாட்டர்னா எத்தனை சூடில் குடிக்கிறது? இப்படியெல்லாம் பாடுபட்ட கலைஞர்கள். அதுக்காக சொல்கிறேன். அதாவது கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை, ரொம்ப கடினமான வாழ்க்கை. எல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடணும். அது ஒரு போர்டிங் ஸ்கூல் மாதிரி தான். அந்த காலத்தில் படிக்க வசதி இல்லாதவங்க எல்லோரும் நாடக குழுவில் தான் போய் சேருவாங்க. அவங்க தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் கவனிப்பாங்க, எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி காலம். அப்படி இந்த நாடக துறையில் பாட்டு சொன்னேன் இல்லையா, எவ்வளோ பேர் பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். எஸ்சி சுப்பையா பாகவதர், மதுரை பாஸ்கரதாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய தேசபக்தி பாட்டெலாம் எழுதினவர். கொக்கு பறக்குதடி பாப்பான்னு ஒரு பாட்டு எழுதினவர். கொக்கு பறக்குதடி பாப்பா, சுதந்திர அந்த வெள்ளைக்காரங்களெல்லாம் கொக்கா வச்சு ஒரு பாட்டு எழுதினார், ரொம்ப ஃபேமஸ் அது. கொக்கு பறக்குதடி பாப்பா. லட்சுமணதாஸ் அவர் பிரதர். ராஜா எஸ்.எஸ். சண்முகதாஸ், உடுமலை நாராயண கவி, இவர் நிறைய என்எஸ் கிருஷ்ணனுக்கு பாட்டு எழுதினவர். விஞ்ஞானத்தை வளர்க்க போரண்டி, மேல்நாட்டார விருந்து கழைச்சி காட்ட போரண்டின்னு ஒரு பாட்டு பண்ணார் இல்லையா, அதெல்லாம் எழுதினவர் உடுமலை நாராயண கவிங்கிறவர். ரொம்ப என்எஸ்கேக்கு சுத்தமாக நிறைய எழுதினவர். உடுமலை முத்துசாமி கவிராயர் ஒரு பெரிய கவிராயர். ஏகை சிவசண்முகம் பிள்ளை, சங்கரதாசாமி மூத்தவர், டி.கே. சுந்தரவாதியார். இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அந்த வகையில் அந்த பாட்டில் இப்போ டிஆர் மகாலிங்கம் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த கிட்டப்பா பாட்டை அதே சுதியில் அப்படியே பாடுறவர், அப்படியே கொஞ்சம் கூட அச்சு பெசராமல் பாடுவார். அதனால தான் அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு. அன்னைக்கு 6.5 கட்டையில் பாடுறதுக்கு ஆளே இல்லை. திருவிளையாடல் படத்தில் கூட இசைத்தமிழ் நீ செய்து அறிஞ்சாதனே மேல் சுத்தியில் தான் வச்சு பாடினார், டாப்பில். மற்றவங்க பாடவே முடியாது. அவர் 6.5 பாடினதை நான் 1 கட்டையில் பாடி காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் காலம் இன்னைக்கு. அவர் பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு அவருடைய சாமர்த்தியம், அந்த கீர்த்தியை சொல்கிறேன். அந்த மேதா விலாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி எல்லாம் மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு யாரை இன்றைக்கி அனிருத்தை தவிர யாருக்கும் தெரியாதுங்க. அனிருத்துன்னு ஒருத்தன் வந்திருக்கான், என் பேரும் அனிருத்து தான், அதுக்காக சொல்ல. அனிருத்துனா மகாவிஷ்ணு பேர். அது அனிருத் அப்படிங்கிற பேரில் ஒரு இசையமாட்டர் வந்திருக்கான் பாருங்கள். இந்த லிரிக்ஸை பற்றியே கவலை இல்லை. பாட்டை யார் எழுதினாலும், பாட்டை எழுதலைனாலும் பரவாயில்ல, பாடிடுவாங்க. எப்படி இதாகும்? எப்படி படத்தில் பாடல்கள் வளரும்னு வச்சுங்களேன். நெருப்புடா, நெருங்குனா பொசுங்குவே. ஆடாடா, என்ன அற்புதமான வார்த்தைகள். என்னைக்கு இந்த பாட்டில் இது பேசுகிறாங்க, நாங்கள்லாம் பாடி பணம் வாங்கிட்டு போனோம் சினிமா கம்பெனியில், பேசியே வாங்கிட்டு போய்ட்றாங்க. இப்போ பாட்டே கிடையாது. நெருப்புடா, இந்த பாட்டை பாடினதுலேருந்து எங்கே பார்த்தாலும் ஃபயர் ஆக்சிடென்ட்டு. நீங்கள் பாருங்கள், நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் நடக்கும். இதை K.A. தங்கவேலு சொல்லுவார், நடிகர் தங்கவேலு. அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த வாக்கு அந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் பலிக்குமா. தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம் வந்தது, அதை பற்றி சொன்னார். தூரல் நின்று போச்சு, பாக்யராஜ் சார் படம். எங்கே பார்த்தாலும் செவத்தில் தூரல் நின்று போச்சு, தூரல் நின்று போச்சுன்னு போஸ்டர் ஓட்டிட்டாங்க. இப்போ படிக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவோம், போக வர தூரல் நின்று போச்சு, தூரல் நின்று போச்சு, தூரல் நின்று போச்சு,
தூரல் மிஷின் ஒன்றா படிச்சுட்டு போவாங்கல்ல, தூரல் நின்னே போச்சு. அந்த வருஷம் மழையே இல்லை. பாருங்கள், நாம் என்ன பிரதிபலிக்கிறோமோ அதுதான் வெளியில் நடக்கும். இதை அவர் சொன்னார். அதுதான் இந்த நெருப்புடான நெருப்பு தானே கேட்குறீங்க இன்னும் கடவுள் நினைப்பார். நெருப்பே தர்றேன், அதனால் என்ன, பஞ்சபூதங்களில் ஒன்றும் இல்லையா நெருப்பு, அதனுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். பாருங்கள், அதை சொன்னார். அப்போ அந்த மகாலிங்கண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரலை வந்து அவர் எப்படி அந்த குரல் வந்து அந்த அவருக்கு வந்து இந்த தம் இல்லை, இது அடித்தா இருக்கிற தம்மும் போயிடும், அடிக்காதீங்க தம், நான் சொல்ல இது இல்லை, இந்த தம் இங்கே மூச்சு பிடிச்சி பாடுறது. இந்த மகாலிங்கண்ணன் எப்படி தெரியுமா, இந்த பவளக்கொடி நாடகத்தில் பாடினதை நான் கேட்டேன், நேராக பார்த்தவன் மதுரையில். பாருங்க, இந்த ஸ்ருதியை அந்த ஜெய ஜெய கோகுல பாலான்னு ஒரு பாட்டு, ஜெய ஜெய கோகுல பாலா தான் பாட்டு. அர்ஜுனன் பாடணும், கிருஷ்ணனை பார்த்து பாடுறாரு, ஜெய ஜெய கோகுல பாலா. அப்புறம் அடுத்த சங்கதி நம்மளாம் போட முடியாது, ஜெய ஜெய கோகுல பாலான்னு ஒரு சங்கதி போட, இதெல்லாம் யார் போடுறது முடியாது. அதில் அங்கே பாருங்கள், வெளியிலேருந்து உள்ளே வருவாருங்க, உள்ளே தான் இருக்கார், இன்னும் வரல. அந்த அம்பு மட்டும் அப்படி வெளியே தெரியும், அப்போவே கை தட்டிடுவாங்க. அர்ஜுன அம்பு கையில் இருக்குது, வில்லு மாட்டிட்டு வருவார். இந்த அம்பை பார்த்த உடனே ஒரு கைத்தட்டல். முதல்ல உள்ளேருந்தே முதல் இதை சொல்லுவார் பாருங்க, அந்த தம் நிற்கிறதுலையே கிளாப்ஸ் தட்டிடுவாங்க. கிளாப்ஸ் எப்படின்னா அந்த தம்மை ரிலீஸ் பண்ண அப்புறம் தான் தட்டுவாங்க. அந்த தம்மு பிடிச்சாருன்னா அங்கேயே நிற்பார், தட்டின அப்புறம் தான் விடுவார். என்ன பாட்டு, உதாரணத்துக்கு ஜெய ஜெய கோ அதே சங்கதியில் தட்டுன அப்புறம் தான் விடுவார் தம்ம. அப்புறம் அதோடையா காந்தாரம், ஜெய ஜெய கோ பைரவி ராகம் அது. அப்புறம் அங்கேயும் கை தட்டிடுவாங்க. நீங்கள் தட்டலையே, நீங்கள் தட்டுறது எனக்கு இல்லை அவருக்குள்ள தட்டுறீங்க. அடுத்தது பாருங்க, அப்புறம் சட்ஜமத்தில் ஜெய ஜெய கோ தட்டின பாரு விடுவார். ரூபகதாளம் ஜெய ஜெய கோகுல பாலா, உள்ள பாடல, ஜெய ஜெய கோ, டைம் கிடையாது, ஜெய 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 கோகுல பாலம், ஜெய ஜெய கோகுல பாலம், ஜெய ஜெய கோகுல பாலம், ஜெய ஜெய கோ. அப்படி அந்த மகாலிங்கண்ணன் பாட்டுங்கிறது அப்படி ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டுக்கு ஈடு இணையே கிடையாது, சொல்லவே முடியாது. அந்த இந்த வள்ளி திருமணம் சொன்னேன் இல்லையா, வள்ளி திருமணம், அதில் ஒரு அருமையான பாட்டு. அது பாருங்கள், இது எல்லா நாடக கலைஞர்களும் தெரிஞ்ச பாட்டு, எல்லாம் கிளாசிக்கல் தான், ஒன்றும் வேறு எங்கேயுமே இது போகாது, மரபு மீறி போகாது பாட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் பாடி பாடி வளர்த்தவங்க. இவங்க நாடகத்தில் நடித்து பாடும் பொழுது முன்னாடி யார் வந்து உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? செம்மங்குடி சீனிவாசையர், செம்ப வைத்தியநாத பாகவதர், முசிறி சுப்பிரமணியர், டைகர் வரதாச்சார்னு ஒரு பட்டியலில் உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த மேல் துண்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு கிட்டப்பா பாடும் பொழுது, போடியா சங்கதி, போடியா போடியா ராஜா, போடு சங்கதியை போடு போடு, நம்ம பொருள் மாதிரி வாங்கி பிடிச்சிக்கிறேன்ட்டு அப்படி துண்டை ஏந்தி வாங்குவாங்க அந்த சங்கதியை. அப்படி பாடினவர் அவர் கிட்டப்பா. அதனால் இதை விட்னஸ் பண்ணவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேதைகள். அந்த அதிலே பாட இருப்பாங்க, அதே ராகம், தேடி வந்தேனே வள்ளிமானே, தேடி வந்தேனே வள்ளிமானே, மோடி செய்யாதே செழுந்தே மானே, தேடி வந்தேனே வள்ளிமானே,
மாணவர் முழுவரன் மிசை ஞான வாழ்வு யுகம் பெறவே தேடி தேடி வந்தேனே வள்ளிமானே. தித்தித்திடுமாயோல கனியுடன் சித்தித்திடம் தேர்ந்திடம் தேடி தேடி வந்தேனே வள்ளிமானே. மோடி செய்யாதே எழுந்தேனே மானே தேடி வந்தேனே வள்ளிமானே. கோடி நமஸ்காரமே கோரினே நீ நேரமே. கோடி நமஸ்காரமே கோரினே நீ நேரமே. கோமளாங்கி மதுரித மாத்தர சாமி கீதம் தமிழ் மறையோதி தேடி வந்தேனே வள்ளிமானே. கோமளாங்கி மதுரித மாத்தர சாமி கீதம் தமிழ் மறையோதி தேடி வந்தேனே தேடி வந்தேனே தேடி வந்தேனே வள்ளிமானே வள்ளிமானே வள்ளிமானே. அப்படி மகாலிங்கனுடைய அந்த பாடல் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதில் வள்ளி திருமணம் அல்லி அர்ஜுனா அதில் பெரிய போராட்டமே நடக்கும். அதாவது இந்த பக்கம் ஹார்மோனிஸ்ட் உட்காந்துருப்பார். அவர் வந்து எப்படின்னா காலில் வாசிப்பாங்க. அந்த பெல்லோஸ் வந்து காலில் போடுவாங்க. கீபோர்டெலாம் இப்போ எலக்ட்ரானிக் கீபோர்டு வாசிக்கிறாங்க இல்லையா, அப்படி 2 கையில் ஹார்மோனியம் வாசிப்பாங்க. அன்னைக்கே வந்துருச்சு அது 2 கையில் ஹார்மோனியம் வாசிக்கிறது. பெல்லோஸ் வந்து காலில் இருக்கும். காலில் இந்த டெய்லரிங் மிஷினில் அமுக்குறாங்களே கீழே, அது மாதிரி கீழே பெடல் அமுக்க அமுக்க உங்களுக்கு காற்று அந்த சவுண்டு வரும். அதுதான் அங்கே உட்காந்துருப்பார். அதில் ரொம்ப ஃபேமஸாக ஒருத்தர் இருந்தார், டி.கே. தங்கவேலு வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார். மதுரை ரொம்ப ஃபேமஸானவர். அவர் இறந்துட்டார். அப்புறம் தபலா டோலக் வாசிக்கிறவர் அப்புக்குட்டி பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார். 2 பேருமே கலைமாமணிகள் தான். அப்புக்குட்டி பாகவதர்னு, அதாவது மிருதங்கம் தான், அது இப்படி வாசிக்க மாட்டாங்க. அந்த லெஃப்ட்டை வந்து இப்படி வச்சுப்பாங்க, தபலா இதை வச்சுட்டு இப்படி வாசிப்பாங்க. டோலக்கும் வாசிப்பாங்க, இப்படி வாசிப்பாங்க அந்த மிருதத்தை. இதை இங்கே வச்சுப்பாங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டு மகாலிங்கனுக்கும் அவருக்கும் போட்டியே நடக்கும். அந்த பைரவீராக பாட்டில் சரணம் வரும், தேவம்மையான்னு வரும் தொடக்கம். அதுக்கு சுரம் போடுவார் பாருங்க, தத்த நித பனி தத பத பம தேவம்மையா அப்படிம்பார். அதை அவங்க வாசிப்பாங்க. அவர் வாசித்து பாடணும், அவருக்கு தெரியணும். இது என்னன்னா அந்த ஹார்மோனிஸ்ட்டு நாடகமே தெரியும், நாடக பாட்டு அவ்வளோ அவருக்கு தெரியும். ஏன்னா பின்பாட்டு அவர் பாடி ஆகணும். இவங்க பாடி விட்டாங்கன்னா அவங்க பாடணும். ரீ ரீ சனித பனி தத பத பம தேவம்மையா அப்படிம்பார். அதே மாதிரி க சனித பனி தத பத பம தேவம்மையா மா அப்படி போவாங்க. போட்டி தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. 2 பேர் பார்த்துருவோம். ஒரு பாட்டு முடியும் 1/2 மணி நேரம் ஆகும். ஏன்னா சில பாடல்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதை பாடலைன்னா விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலம். அதில் பாருங்கள், பிரம்மாவுக்கு எல்லா பாட்டும் தெரியும். என்னென்னா அந்த பிரம்மான்னு ஒரு கேரக்டர், பிரம்மாங்கிறேன் நாரதரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து அவர் லோக சஞ்சாரி. அவர் எல்லா உலகத்துக்கும் போகிறவர். சத்தியலோகம் சரஸ்வதி இருக்கிற இடம், சரஸ்வதி பிரம்மா. கைலாயம் சிவபெருமான் இருக்கிற இடம். வைகுண்டம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி இருக்கிற இடம். இங்கே எல்லாம் நாரதர் சஞ்சாரிப்பார். அவருக்கு தடையே கிடையாது. அப்போ அவர் சத்தியலோகத்துக்கு போகும்போது ஒரு பாட்டு பாடுவார், சரஸ்வதியை துதிச்சு பாடுற பாட்டு. இதையே ஒவ்வொரு நாடக குழுவிலையும், குறிப்பாக சாமி நாடக குழுவில் தொடங்க பாட்டாக வச்சுருந்தாங்க, கடவுள் வணக்க பாட்டாக வச்சுருந்தாங்க, இறை வணக்கம். அது ஒரு ஃபேமஸ் பாட்டு. இது தெரியாத நாடக நடிகனே கிடையாது, எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் கல்விக்குரிய கலைவாணின்னு இது தெரியுமானே கேட்பாங்க. கல்விக்குரிய கலைவாணி தெரியுமா அப்படின்னு. இல்லை கற்றுக் கொடுங்கம்பாங்க. சரியாக பாடலான்னா அடிதான். சாமிகள் பாட்டு அது, சங்கரதாஸ் சாமி பாட்டு. இதெல்லாம் இசையரங்கிலே பாடலாம். இசையரங்கிலே நான் பாடியிருக்கிறேன், நிறைய நிகழ்ச்சிகளில் பாடியிருக்கேன். அம்சத்வனி ராகம்.
நாரு கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி உள்தன் கழலடி பணிகின்றோம் கருணை செய்பேணி கல்விக்குரிய கலைவாணி உள்தன் கழலடி பணிகின்றோம் கருணை செய்பேணி கல்விக்குரிய கலைவாணி செல்வமுன் அருளன்றி ஜெகத்தினர்க்கேது செல்வமுன் அருளன்றி ஜெகத்தினர்க்கேது திகழும் அறிவிலார்க்கும் நிலை தெரியாது செல்வமுன் அருளன்றி ஜெகத்தினர்க்கேது திகழும் அறிவிலார்க்கும் நிலை தெரியாது பல்வகை புகழ்மறை பகர்மொழி மாது பல்வகை புகழ்மறை பகர்மொழி மாது பாரதி நீ கடைக்கண் பாருங்கள் மீது பாரதி நீ கடைக்கண் பாருங்கள் மீது கல்விக்குரிய கலைவாணி உள்தன் கழலடி பணிகின்றோம் கருணை செய்பேணி கல்விக்குரிய கலைவாணி இயலிசை நாடகம் இயலிசை நாடகம்
என்னும் தமிழ் விரிவாய் இருப்பது வீதம் கற்போம் என்பதை தெரிவாய். இயலிசை நாடகம் என்னும் தமிழ் விரிவாய் இருப்பது வீதம் கற்போம் என்பதை தெரிவாய். தயவு செய்துயர் வித்தை தந்தருள் புரிவாய். தயவு செய்துயர் வித்தை தந்தருள் புரிவாய். தருணமிதுவே உள்கண் அருள்மழை சொரிவாய். தருணமிதுவே உள்கண் அருள்மழை சொரிவாய். கல்விக்குரிய கலைவாணி உள்தன் கழலடி பணிகின்றோம் கருணை செய்பேணி. கல்விக்குரிய கலைவாணி சரிக பணி கல்விக்குரிய கலைவாணி. நிசகரி சனி சனி பகரி சரிக பணி கல்விக்குரிய. பனி சரிக பகரி சனி சரிக பணி கல்விக்குரிய. சரி சனி சனி பகரி சரிக பணி கல்விக்குரிய. சகரிக ரிபக பனி பனி சனி பனி கரி சரி சனி சனி பக சரிக பனி கல்விக்குரிய. ni pani ni 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 pani ni ni pani ni ni pani ni 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 ri ga ri sa ni pa ga pani ni 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 sa 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 ni sa ni sa ga ri sa sa ni pa ga ri sa ri ga pa ni sa sa. Nisa ni nisa ni ga nisa 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 pa nisa ga pa nisa. Sa ga nisa 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 ni nisa ni ga nisa 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 pa nisa. Sa ri ga pa nisa nisa ri ga nisa ni pa ga sa ri ga pa nisa. Ni sa ri sa ni sa ri sa ni sa ri sa ni sa ri ni sa ni sa ni pa ga ga pa ni sa. Sa ga ri sa ni sa pa ni sa ni sa ni sa. Sa ri ga pa ni sa sa ga ri sa pa ni sa. Ni sa ni sa ni sa ni sa ni sa ri sa ni pa ga ga pa ni sa. Ni sa ri sa ni sa ri sa ni pa ga pa ni sa. Ni sa ni ga ri sa ni sa sa ga ri sa ni sa pa ni sa. Ni sa pa ni sa pa ni sa. Sa ni pa ga ri sa ri ga pa ni sa. Sa ga ri sa ni sa pa pa ni ga ga pa ri ga sa ri sa ni pa pa ni sa ri ga pa ni sa ga pa ni sa ni sa ri ga ga ri sa ni sa ga ri sa ni sa ri sa ni sa ni sa ni sa ni pa pa ga ri sa ni ga pa ni sa ri ga ri sa ni sa ga ri sa ni sa ni pa ga pa ni sa ri ga ri sa ni sa ri sa ni ga ri sa ni pa sam ga ri sa ni pa sam ga ri sa ni pa sam ga ri sa ni pa ga sa ni pa ga ri sa ri ga pa ni sam sa ri ga pa ni sam sa ri ga pa ni sam sa ri ga pa ni pa ga pa ni sa ri ga ri sa ni pa sam ga ri sa ni pa sam ga ri sa ni pa sam ga ri sa ni pa sa ri ga pa ni கல்விக்குரிய கலைவாணி உந்தன்
கடலடி பணிகின்றோம் கருணை செய்பேணி கல்விக்குரிய 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 கலைவாணி கலைவாணி கலைவாணி
கல்விக்குரிய கலைவாணி உள்கண் கடலடி பணிகின்றோம் கருணை செய்பேணி. கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி கலைவாணி. முழவதிரம்பாங்க பாருங்க, அது மாதிரி முழவிசை செம்மல். ரொம்ப சிறப்பாக தனியாக அவர் தான் வாசித்தவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு கைத்தட்டி அவருக்கு ஆரவாரம் கொடுங்க, உற்சாகம் பண்ணுங்க. இன்னும் சில பாடல்கள் தான் இருக்குது, பொறுமையாக இருங்க. சங்கடமான நேரத்தில் சங்கீதம் பாடக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. இப்போ பசி நேரம் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு சில பாட்டை நீங்கள் கேட்கணும். ஏன்னா நிறைய நான் குறைச்சிட்டேன். 4 மணி நேரம் வேணும் இதுக்கு. அன்றைக்கெல்லாம் நாடகம் ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 4 மணிக்கு முடியும். அதை ஸ்ரத்தையோடு பார்த்துக்கிட்டு தான் போவாங்க மக்கள். பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. 4 மணிக்கு வீட்டுக்கு போய் பல்ல தேய்ச்சிட்டு காப்பி குடிக்க வேண்டியது தான். அந்த மாதிரி நாடகங்கள் முடியும். அந்த மாதிரி இப்போ இல்லைன்னாலும் ஏதோ சில நினைவுகளை உங்களுக்கு நான் கொடுத்து தான் ஆகணும். ராமாயண நாடகத்தில் ஒரு ஃபேமஸ் பாட்டு பாருங்கள். இந்த 2-3 பாட்டு தான் நான் ரொம்ப முக்கியமான பாட்டு. அதில் பரதன் வந்து ராமனை தேடி காட்டுக்கு வர்றார், ராமனை சந்திக்கிறார். பரத்துக்கு கூப்பிடுறார், அயோத்திக்கு வரமாட்டேன்னு பாதுகையை கொடுக்குறார். அந்த காட்சி உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு பாட்டு இருக்குது, தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமாரா. தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமார். தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமார. இசை பெருகிய ரகு வம்சசிலாகியம். இசை பெருகிய ரகு வம்சசிலாகியம். எழில் பிதுர்பாகிய பரிபாலனையோ. எழில் பிதுர்பாகிய பரிபாலனையோ. வசைத்த வீரதனால் வரும் பெரும் பாகியம். வசைத்த வீரதனால் வரும் பெரும் பாகியம். மனதில் உணர் தம்பி தம்பி மனதில் உணர் தம்பி பரதா சத்திய வீரதா சுக புனிதா சோதா. தசரத ராஜ குமாரா அலங்காரா அதிதீரா சுகுமார. வருடம் 7 வன வாசத்தில் கழித்தே. வருடம் 7 வன வாசத்தில் கழித்தே. வருவேன் அயோத்திமா வளர் நகர் அடுத்தே. வருவேன் அயோத்திமா நகர் வளர் அடுத்தே. அருமை பெரும் தம்பி அன்பினை நினைத்தே. அருமை பெரும் தம்பி உன் அன்பினை நினைத்தே. அதிதுரிதமுடன் தம்பி அதிதுரிதமுடன் வருவேன். அருள் புரிவேன் ஆசி தருவேன் தவறீடு. தசரதம் 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 தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமார.
அடுத்த பாட்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மாதிரி போகிறேன் வேகமாக, இல்லைன்னா முடிக்க முடியாது. இந்த பாட்டு ராமாயண நாடகத்தில் இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க, ஏதாவது எப்போ கேட்டது தான். இந்த பாட்டு ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்தது, அது சொல்ல வர்றேன். முக்கியமான பாட்டு இந்த 2-3 பாட்டு தான். ஏன்னா எதுவும் இல்லை, இது கேட்க வேண்டிய பாட்டு 2 பாட்டு தான். 2 பாட்டு வச்சுக்கிறேன். ஒன்று அனுமான் பாடினது, இல்லை ஒன்று ராமர் பாடினது, இன்னொன்று ராவணன் பாடினது. அதாவது அன்னைக்கெல்லாம் ராமனுக்கும் பாட்டு, அனுமனுக்கும் பாட்டு, கைகேயிக்கும் பாட்டு, சீதைக்கும் பாட்டு, தசரதருக்கும் பாட்டு, ராவணனுக்கும் பாட்டு, எல்லாம் பாட்டில் தான் பேசி ஆகணும் அந்த மாதிரி காலம். அதில் பாருங்கள் ஒரு பாட்டு, இது வந்து ராக மாளிகை, நவராக மாளிகைன்னு பேர். 9 ராகம் வரும் இதில். 9 ராகங்கள் இடம்பெற்ற பாட்டு. இதில் என்ன சிறப்புன்னா சுராட்சரம்னு சொல்லுவோம் சங்கீத மரபில். அதில் வந்து அந்த பாடல் வரிகள்லேயே ராகம் இருக்கும், ஒளிந்து இருக்கும், எடுக்கணும். எப்படி ஒரு வரிகள்லேயே அந்த பாடல் வரி இருக்குது, அந்த ராகம் இருக்குது. காணில் துக்கமா சுகமா, அதாவது ராமர் வந்து அனுமனை தூது அனுப்புகிறார் சீதைக்கு. எப்படி கணையாழி கொடுத்து அனுப்புகிறார், மோதிரம். அதை வாங்கிட்டு இது நமக்கு அதை உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், இதை நீ போய் சீதையிட்ட சொல்லு, அப்போ ஒன்று ஒத்துக்குவா. நீ யார், ராமதூதன் தான் ஒத்துக்குவா, என்ன நம்புறதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவங்களை சொல்கிறார். அப்படி ஒரு 9 பாட்டு, 9 ராகம். அந்த பாடல் பார்த்திங்கன்னா எல்லாம் 4 வரி தான், பயப்படாதீங்க, ரொம்ப சுருக்கமாக அதை முடிச்சிடலாம். அந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு. அதாவது இந்த பாட்டு என்ன ஒரு பாதிப்பை கொடுத்ததுன்னு சொன்னால், திருவிளையாடல் அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தில் டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணன் ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமான்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அதில் சரணத்தில் வரும், இசை கேட்க எழுந்தோடி வருவாரன்றோ, எழுந்தோடி வருவாரன்றோ, எழுந்தோடி தோடி, தோடிங்கிற ராகங்க இருக்கு பாருங்க, எழுந்தோடி வருவாரன்றோ, எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டோ அப்படிம்பார். தர்பார், தர்பார்னு ஒரு ராகம், அந்த இடத்துல இசையமைச்சேன். கலையாத மோகன சுவை நான் அன்றோ, மோகனம் காணடா ஒரு பாட்டு, காணடான்னு ராகம், காணடான்னு இருக்கு இல்லையா, அதை அங்கே வச்சார். இதே மாதிரி இது கவிஞரசர் கண்ணதாசனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தின பாட்டு, அதனால தான் அதே மாதிரி எழுதினார். சங்கரதாசாமி பாட்டு 9 ராகம் வரும் பாருங்க. நீ போய் ஊரைப்பாய் அனுமானே, நான் சொன்னதாக நீ போய் ஊரைப்பாய் அனுமானே, நான் சொன்னதாக நீ போய் ஊரைப்பாய் அனுமானே. நீ யாரெனவே அவள் வினவிடில், நீ யாரெனவே அவள் வினவிடில், ஸ்ரீராகவ தூதுவன் நான் என நீ போய் ஊரைப்பாய் அனுமானே, நான் சொன்னதாக நீ போய் ஊரைப்பாய் அனுமானே. முனி ஒருத்தன் யாசிக்க மூலியம் தாடகையை, முனி ஒருத்தன் யாசிக்க மூலியம் தாடகையை, பனை போல் விழடித்தேன் பகருவாய் அவ்விதத்தை, பனை போல் விழடித்தேன் பகருவாய் அவ்விதத்தை, நீ போய் ஊரைப்பாய் அனுமானே, நான் சொன்னதாக நீ போய் ஊரைப்பாய் அனுமானே. பாரமோகனமில்லை பாரும் என்றார் என் பிள்ளை, பாரமோகனமில்லை பாரும் என்றார் என் பிள்ளை, நேரே ஓடி தெரிந்தேன் நிகழ்த்துவாய் அவ்விதத்தை, நேரே ஓடி தெரிந்தேன்
நிகழ்த்துவாய், அவ்விதத்தை நீ போய் உரைப்பாய் அனுமான். நான் சொன்னதாக நீ போய் உரைப்பாய் அனுமான். கொடுங்கானடாது வர கூடாதென்று நான் சொல்ல, கொடுங்கானடாது வர கூடாதென்று நான் சொல்ல, நடுங்கினாள் 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 வாவென்றேன் நகைத்தாள். அப்போது மெல்ல நீ போய் உரைப்பாய் அனுமான். நான் சொன்னதாக நீ போய் உரைப்பாய் அனுமான். காணில் துக்கமா சுகமா, காணில் துக்கமா சுகமா, எது வந்தால் என்ன, காணில் துக்கமா சுகமா, எது வந்தால் என்ன, நானுமை பிரிகிலேன், நானுமை பிரிகிலேன் நாதா என்று முன் சொன்னாள். நானுமை பிரிகிலேன் நாதா என்று முன் சொன்னாள். நீ போய் உரைப்பாய் அனுமான். சொன்னதாக நீ போய் உரைப்பாய் அனுமான். தீய வீராதன் எழுந்தோடினான் நாங்களப்போ, தீய வீராதன் எழுந்தோடினான் நாங்களப்போ, மாய அவனை வதைத்தோம் என்று சொல்லிப்போ, மாய அவனை வதைத்தோம் என்று சொல்லிப்போ, நீ போய் உரைப்பாய் அனுமான். நான் சொன்னதாக நீ போய் உரைப்பாய் அனுமான். மானை பிடித்தல் வசந்தா, மானை பிடித்தல் வசந்தாவென சொன்னதாலே, மானை பிடித்தல் வசந்தாவென சொன்னதாலே, தேனை ராவணன் கொண்டு போனான் ஆகையினாலே, தேனை ராவணன் கொண்டு போனான் ஆகையினாலே, நீ போய் உரைப்பாய் அனுமான். நான் சொன்னதாக நீ போய் உரைப்பாய் அனுமான். நீ யாரெனவே அவள் வினவிடில் ஸ்ரீராகவ தூதுவன் நான் என நீ போய் உரைப்பாய் அனுமானே. நான் சொன்னதாக நீ உரைப்பாய் அனுமானே. இதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம்னு அந்த கதையை தூக்கி இப்படி தோளில் போட்டு அனுமான் கடலை தாண்டுவார். இந்த காட்சியில் இடம்பெற்ற பாட்டு. அதில் நீ போய் உரைப்பாய் அனுமானில் அது வந்து மத்தியமாவதியில் தொடங்கி ஸ்ரீராகவ தூதுவன் நான்ங்கிற இடத்துல ஸ்ரீராகம் ஸ்ரீங்கிற ராகத்தில் போட்டு, அதே மாதிரி நாயகி சீதையை நான் தேடச் சொன்னதாகங்கிறத நாயகியில் இசையமைச்சு, முனி ஒருத்தன் யாசிக்கன்ற அந்த சொல்லில் முனி ஒரு தன்யாசின்னு எடுத்துக்கிறார். அதை தன்யாசி ராகத்தில் இசையமைச்சு, பாரமோ கனமில்லை பாரும் என்றார் என் வில்லை, வில்லை ஒடிச்ச கதையை சொல்கிறாரு. பாரமோ கனமில்லை, அங்கே மோகனம் இருக்குது. கொடும் கான் காடு, கொடும் கான் அடாது வர கூடாதுன்று நான் சொல்லுங்கள். கானடாவில் இசையமைச்சு, கானில் துக்கமா சுகமா, துக்கம்மா சுகமா, அங்கே கமாஸ் இருக்குது, கமாஸ் ராகத்தில் இசையமைச்சு, தீய விராதன் எழுந்தோடினான்ங்கிற அந்த வரியில் தோடியில் இசையமைச்சு, மானை பிடித்தன் வசந்தா என்று அந்த சொன்னதில் வசந்தாவில் இசையமைச்சு, அப்படி 9 ராகத்தில் ஒரு நவராக மாளிகை என்று ஒன்று அமைத்து சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் என்பதை சொல்லி ஒரே ஒரு பாட்டு, இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, ராவணன் பாடுற பாட்டோடு நிறைவு செய்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்க வேண்டிய பாட்டு இது, எல்லாரும் பாடணும். இதை எங்கள் நாடக மேடையில் எங்கள் சிறிய தகப்பனார் சித்தப்பா சம்பூர்ண ராமாயணம் படத்தில் ராவணேஸ்வரனாக நடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இன்று போய் நாளை வாராய் நடித்தார் இல்லையா, அவர் தான். அது அவர் எப்படி பண்ணார்? இன்று போய் நாளை வாராய், சி.எச். ஜெயராமன் அவரில் பண்ணார். எனவே அதில் ராவணனுக்கு பாட்டு, அவரும் பாடணும். பாட்டோட வரி பார்த்தீங்களா, 2 கால சவுக்கம், அதாவது ஆதி தாளத்தில் 6 அக்ஷரம் தள்ளி. ஏன் சாமி ஏன் நான் ராவணனுக்கு இப்படி பாட்டு வைக்கிறேன்னா, சங்கீதக்காரன் ராவணன் வந்து பெரிய வீண வித்வான், அது மட்டும் இல்லை சங்கீதம் தெரிந்தவர். அதனால் அவருக்கு பாட்டை சாமிகள் எப்படி வைக்கிறாரு, 6 அக்ஷரம் தள்ளி அந்த பாட்டு பாருங்கள், அந்த பாட்டு வைக்கிறாரு. பாட்டோட வரியே இதுதான். காலத்தாமதம் நீ செய்யாதே, எனக்கும் சொல்கிற மாதிரி இருக்கு, முடிச்சிடுறேன். காலத்தாமதம் நீ எதுக்கு காலதாமதம்? என்னை கட்டிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறார் ராவணன் சீதையை போய் பார்த்து. அந்த பாட்டு இது. ரொம்ப நாளாக தள்ளிக்கிட்டே இருக்கியே, அசோகவனத்தில் உன்னை எதுக்காக வச்சுருக்கிறேன், எப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு ராவணன் போய் டாட்ஜ் பண்ணுறான், ஒரு மிரட்டுறான் சீதையை. அந்த இடத்துல ஒரு பாட்டு வேணும். எப்படி? காலத்தாமதம் நீ செய்யாதே மாதே சீதே வாதே இப்போதனை சேர். காலத்தாமதம் நீ செய்யாதே மாதே சீதே வாதே இப்போதனை சேர். காலத்தாமதம் நீ செய்யாதே. சோதனை செய்யாதே கண்ணே மனவேதனை தாளேனே பெண்ணே. சோதனை செய்யாதே கண்ணே மனவேதனை தாளேனே கண்ணே. அண்டரண்டம் முழுதும் கொண்டாடும் வீரன் உன்னை பெண்ணாளவே நினைத்து வந்தேன் மனமகிழ்ந்து சந்ததம். காலத்தாமதம் நீ செய்யாதே மாதே சீதே வாதே இப்போதனை சேர். காலத்தாமதம் நீ செய்யாதே. வந்து நினைந்து புகழ்ந்து விரைந்து வந்திடுவாய் முத்தம் தந்திடுவாய் நித்தம். சித்தி முத்தி பெறுவேன் உனக்கு நான் செல்வ பதவி தருவேன். சித்தி முத்தி பெறுவேன் உனக்கு நான் செல்வ பதவி தருவேன். மனம் புரிய தாமதம் நீ செய்யாதே வாதே சீதே வாதே இப்போதே சேர். காலத்தாமதம் நீ செய்யாதே. இன்னமும் வாது செய்வதாகாது அன்னமே தீது நான் சாது. இன்னமும் வாது செய்வதாகாது அன்னமே தீது நான் சாது. கலக்கம் என்னடி எதையோ மறைக்கிறாயடி. ராமனை நினைக்கிறாயடி மனதை உருக்குறாயடி. கலக்கம் என்னடி எதையோ மறைக்கிறாயடி. ராமனை நினைக்கிறாயடி மனதை உருக்குறாயடி. காம்போதி ராகம் பாடி களைத்தேன் இன்னும் ஏன் மூடி. பூங்குயில் சோலைக்கு வாடி பூவையே சுகத்தை தாடி. மதிமுகவதி காலத்தாமதம் நீ செய்யாதே மாதே சீதே வாதே இப்போதனை சேர். காலத்தாமதம் நீ செய்யாதே. நரசுர தேவர்க்கெல்லாம் நானே தலைவன் ஆவேன். நானிலம் போற்றும் என்னை வெறுக்கலாமோ கண்ணே. நரசுர தேவர்க்கெல்லாம் நானே தலைவன் ஆவேன். நானிலம் போற்றும் என்னை வெறுக்கலாமோ கண்ணே. தாளம் செய்வதழகல்ல செய்யோகம் செய்வதற்கு சரபக்க திருநடி சரசரஞ்சிதமான சமரச குணைய சாதுக்கள் பணிகின்ற சரபக்க திருநே சரபக்க திருநடி சரசரஞ்சிதமான சமரச குணையான சாதுக்கள் பணிகின்ற மதிமுகவதி காலத்தாமதம் மாதே சீதே
வாதே இப்போதனை சேர் காலத்தாமதம் 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 நீ செய்யாதே செய்யாதே செய்யாதே. கதையை போட்டு அப்படி நிற்பார். அதுதான் ராவணன் ஐயா என்று இப்படி நாடக மேடையில் எந்த அளவுக்கு இந்த தமிழை வளர்த்தார்கள். அதாவது தமிழ் பாடல்களை எப்படி பாடினாங்க, அவர்களை சங்கரதாஸ் சுவாமிகள் இன்னும் குருநாதர்களும் எப்படியெல்லாம் வேலை வாங்கினாங்க. ஏகை சிவசண்முகம் பிள்ளைன்னு ஒரு வாத்தியார் இருந்தார். நிறைய பேர் இவங்கெல்லாம் அன்றைக்கி என்னென்னா நல்ல நடிகர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து வேலை வாங்குவாங்க. அவங்கள்ட்ட இருக்க திறமையை வெளியே கொண்டு வருவாங்க. என்னமோ தெரிஞ்சவட்டும் பாடினா போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை. இந்த 3 விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒன்றே ஒன்று, ஏன்னா நான் அப்படிப்பட்ட குருநாதர்கிட்ட நான் வளர்ந்தவன். இந்த குரு, ஆசிரியர், வாத்தியார், வாத்தி 4க்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த குருன்றவங்க யாருன்னா தன்னை மாதிரியே பின்னாடி அவங்க வந்துடணும்னு சொல்லி கொடுக்குறவங்க. குருவுக்கு லட்சணம் என்னென்னா அவங்களும் குருவாயிடணும், அதுதான் அவங்க லட்சியம். அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஆசிரியர்னு இருக்காங்க இல்லையா, ஐயோ பையன் நம்மள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கான், எப்படியாவது படிக்கணும், அவனை எப்படியாவது நல்லா கொண்டு வந்துடணும்னு வீட்டுக்கு போய் கூட சொல்லி கொடுப்பாங்க. அந்தந்த ஹோம்ஒர்க்கை சரியாக செஞ்சியான்னு கேட்பாங்க. அவன் மேலே ஒரு முழு அக்கறை எடுத்துப்பாங்க. அவங்க தான் ஆசிரியர்கள், ஆசான்கள். வாத்தியார்னு இருக்காரு, சரி சம்பளம் வாங்குகிறோம், ஏதோ சொல்லிக் கொடுப்போம், அவன் படித்தா சரி, படிக்கலைன்னா பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை, நம்ம கடமை சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இப்படிங்கிறவங்க தான் வாத்தியார். இந்த வாத்தின்னு இருக்காங்க பாருங்கள், அவங்க ரொம்ப மோசமானவங்க. ஏன்னா மாணவங்கிட்டேயே சிகரெட்டுக்கு தீப்பெட்டி கேட்பாங்க. அவங்க தான் வாத்தி. அதனால் இந்த 4 கேட்டகரியில் நீங்கள் நல்ல குருமார் உங்களுக்கு அமைஞ்சாங்கன்னா நீங்கள் எல்லோரும் மிக சிறந்த மாணவர்களாக, மிகச்சிறந்த சங்கீத வித்வான்களாக உருவாகி வெளியே வருவீர்கள் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்து, என்னுடைய இந்த இசை நிகழ்ச்சியை முழுமையாக இந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகளாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். வாழ்க தமிழ். வணக்கம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க 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 வாழ்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே அருள்வாய் புகனே. அனைவருக்கும் என் பணிவான நன்றி. நன்றி ஐயா. இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழில் ஒன்றான நாடக இசைத்தமிழை மிக அழகாக எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. இசைக்கலைஞர்களை கௌரவிக்க திரு புருஷோத்தமன் ஐயா மற்றும் திரு கோமகன் ஐயா, நமது நுண்கலை புல முதன்மையர் முனைவர் தி அருச்செல்வி அம்மையார் மற்றும் இசைத்துறை தலைவர் முனைவர் VLV சுதர்ஷன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக வாய்ப்பாட்டு இசை நிகழ்த்திய முத்தமிழ் இசைத்திலகம் இசை பேரறிஞர் கலைமாமணி டாக்டர் TKS கலைவாணன் ஐயா அவர்களுக்கு திரு புருஷோத்தமன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள்.
வயலின் இசை நிகழ்த்திய புவனகிரி முனைவர் ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கு திரு கோமகன் ஐயா அவர்கள் வயலின் பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக மிருதங்கம் இசைத்த திருவாரூர் ஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு தஞ்சாவூர் ஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நமது நுண்கலைப்புல முதன்மையர் முனைவர் தி அருச்செல்வி அம்மையார் நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக கஞ்சிரா இசைத்த சித்தூர் திரு எஸ் வெங்கட்ரமணன் ஐயா அவர்களுக்கு நமது இசைத்துறை தலைவர் முனைவர் VLV சுதர்ஷன் ஐயா அவர்கள் பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நாமுழவு இசைத்த புதுவை முனைவர் எல் ராமசாமி ஐயா அவர்களுக்கு திரு கோமகன் ஐயா அவர்கள் பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். இத்துடன் இந்த இசை நிகழ்ச்சி இந்த ஹாலில் நிறைவு பெறுகின்றது. மதியம் 3 மணி அளவில் ராணி சீதை அரங்கம் இசைத்துறையில் இசை பயிற்சியில் கணினி மென்பொருள் என்ற தலைப்பில் திரு KS ரகுநாதன் ஐயா அவர்களும் சங்க இலக்கிய பாடல்கள் பற்றிய பயிலரங்கமும் நடைபெறும். திருபுவனம் திரு G ஆத்மநாதன் ஐயா அவர்கள் அதை வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். நன்றி.